Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கோவக்காயில் சில ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம கோவக்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ கோவக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ கோவக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. சீக்கிரமாக வந்து இது வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கோவக்காவும் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரை முடி தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் துருவல் கூட நம்ம வேர்க்கடலை பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.